நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். செய்தியாளர் ஸ்டாலின் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். ஸ்டாலின், 2024 நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. அரசியல் களம் ஒரு முனைப்புடன் காணப்படுகிறது. தற்பொழுது அதிமுகவை கூட்டணிக்குள் கொண்டு வர பாஜக முயற்சி செய்து வருகிறது. தற்பொழுதைய அரசியல் சூழல் என்ன? அருணா, நீங்க குறிப்பிட்டது மாதிரி அஇஅதிமுகவை நாடாளுமன்ற தேர்தலுக்கு தங்களுடைய கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதனை பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஜி.கே. வாசன் மூலமாக பாஜக ஒரு முயற்சியை தொடங்கி இருப்பதை தான் நம்மளால் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியுது. அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு யாருமே அதிமுகவை கடுமையான வார்த்தைகள் அவங்க விமர்சனம் முன்வைக்கல. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு பிறகு ஆகட்டும் அதற்கு முன்பாகட்டும் கூட்டணியில் இருந்த போதே பல்வேறு விதமான கடுமையான விமர்சனங்கள் முன்வைத்தாலும் கூட பாஜகவுடைய தேசிய தலைவர்களாகட்டும் அல்லது பிற மாநில தலைவர்களாகட்டும் யாருமே அஇஅதிமுக மீதான ஒரு விமர்சனங்களை முன்வைக்கல. அவங்க எல்லாருமே விரும்புறது என்னன்னா அஇஅதிமுக பாஜகவுடனான ஒரு கூட்டணி தொடரணும், நாடாளுமன்ற தேர்தலில் இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைத்து திமுக கூட்டணியை எதிர்கொள்ளணும் அப்படின்றதான் அவங்களுடைய விருப்பமா இருந்தது. தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில திமுக வலுவான ஒரு கூட்டணியை அமைத்து போட்டியிட போகிறது. அந்த திமுக கூட்டணியை எதிர்க்க வேண்டும் என்றால் அதிமுக பாஜக இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய விருப்பமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. அந்த அடிப்படையில தான் பாஜக ஜி.கே. வாசன் மூலமாக இந்த முயற்சியை எடுக்கிறதோ என்ற ஒரு கேள்வி இதன் மூலமாக எழுந்திருக்கிறது. ஜி.கே. வாசனை பொறுத்த வரைக்கும் அவர் சற்று நேரத்துக்கு முன்பாக கூட செய்தியாளர் சந்தித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி தான் தொடர்ச்சியாக இருந்து வந்தது. 2021 சரி 2019 சரி தேர்தலை சந்தித்தது. இந்த ஒரு சூழல்ல 2024 இதே போன்ற கட்சிகள் கூட்டணி அமைத்தால் நிச்சயமாக ஒரு வலுவான ஒரு பலமான ஒரு போட்டியை கொடுக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். நேற்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஜி.கே. வாசன் சந்தித்து பேசிய போது கூட பாஜகவுடைய விருப்பத்தை அவரிடம் தெரிவித்ததாக தகவல் தெரிவிக்கின்றனர். ஆனால் அதனை திட்டவட்டமாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறுத்திருக்கிறார். அதாவது ஜி.கே. வாசனை பொறுத்த வரைக்கும் அவர் முயற்சி மேற்கொண்டாலும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதனை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். அருணா, தற்போது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நம்மோடு இணைப்புல இணைந்திருக்கிறாருன்னா அவரிடம் தொடர்ந்து பேசலாம். சார் வணக்கம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணியை அமைப்பதற்கு ஒரு வலுவான கூட்டணியை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாலும் பாஜக மீண்டும் அதிமுக உடைய கூட்டணி சேருவதற்கான ஒரு முயற்சிகளை ஜி.கே. வாசன் மூலமாக எடுத்து வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன. என்ன கலன நிலவரம் சார், உங்களுடைய கருத்து என்ன? கழக பொதுச் செயலாளர் பொறுத்தவரை ஏற்கனவே கூட்டணி குறித்து தெளிவுபடுத்திட்டாரு. அதாவது பிஜேபியோடு இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை, இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை, நோட் பண்ணீங்க. அதனால இது ஏசியமா அவங்கவுங்க அந்த கருத்து சொல்ல முடியலையே. இனிமே பிஜேபியோட எந்த காலத்துல கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை. இதுதான் இப்ப கட்சியினுடைய நிலைப்பாடும் கூட. ஒரு தெளிவான நிலைப்பாடு, உறுதியான நிலைப்பாடு, தொண்டர்கள் முதல் கொண்டு பொதுமக்கள் முதல் கொண்டு எல்லோரும் வரவேற்கத்தக்க ஒரு முடிவு ஒரு கட்சி எடுத்திருக்கு. அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்ச்சியா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதாவது அதிமுக கூட்டணிக்குள்ள வருவதற்கு முயற்சி மேற்கொண்டுட்டு இருக்காங்க. சோ அத எப்படி பாக்குறீங்க? சோ அதிமுக தலைமையிலான கூட்டணியை ஏத்துக்கிறதுக்கு பிஜேபி தயாராக இருப்பதா தானே இதன் மூலமா பார்க்க முடியுது. இல்ல, அது வீணான முயற்சி அது. அதனால அவங்க முயற்சி எடுக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. உங்களை போல நானும் அது ஏசியமா பல்வேறு கருத்துக்கள் இந்த மாதிரி பரப்பி விடப்படுது. அதெல்லாம் ஒரு வதந்தி தான். அதனால இது அவங்க அப்படி எடுத்தாலும் அது வீணான முயற்சி தான். அதனால அந்த கூட்டணின்ற பேச்சுக்கே இடமில்லை. அதனால அதுல உறுதியா நாங்க இருக்கிறோம். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அருணா, நீங்க கேட்டிருப்பீங்க, அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாகவே தங்களுடைய கருத்துக்களை இதன் மூலம் இப்படிதான் தெரிவிச்சுட்டு வராங்க. அதாவது பிஜேபியோட கூட்டணி முறிவு என்பது அது ஏற்கனவே முறிந்ததுதான். அது மீண்டும் ரீகன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அறவே இல்லை அப்படின்றதுதான் அஇஅதிமுக மிக முக்கியமான கருத்தா இருக்கு. நேற்று கூட ஜி.கே. வாசன் தான் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. அதாவது ஏற்கனவே இந்த முடிவு எடுத்தாகிவிட்டது, மீண்டும் கூட்டணியை ஒட்ட வச்சோம் அப்படின்னா அது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டணியா மாறிவிடும் என்ற பல்வேறு விஷயங்களை தான் ஜி.கே. வாசன் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததாக தகவல் தெரிவிக்கின்றனர்.
இப்பொழுது ஜெயக்குமார் கூறியது பாஜகவுடன் இனி எப்பொழுதும் கூட்டணி இல்லை என்று கூறியிருக்கிறார். ஆனா ஜே.பி. நட்டாவை நேற்று வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் சந்தித்து பேசியிருக்கிறார். இதை எப்படி பார்ப்பது? ஒரு வலுவான ஒரு கூட்டணியை அமைக்கணும் அப்படின்றதுக்கான முயற்சிகள்ல தான் தற்போது ஜி.கே. வாசன் ஈடுபட்டு வருவதாக தான் நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடிகிறது. பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை கடந்த 3 நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் வைத்து தான் சந்தித்ததாகவும் பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டணி சார்ந்த விஷயங்கள் குறித்து தான் பேசியதாகவும் ஜி.கே. வாசனே தன்னுடைய பேட்டியின் வந்து சொல்லியிருந்தாரு. மேலும் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையும் நேற்று தொலைபேசி வாயிலா வந்து பேசினதா வந்து ஜி.கே. வாசன் தெரிவித்திருந்தார். இந்த சந்திப்பு முடிந்த பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்றனால சந்திப்பு முடிந்த பிறகு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைட்டையும் ஜி.கே. வாசன் பேசியிருக்காரு. அடுத்த 2 நாட்கள்ல பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸையும் சந்திக்க போறதா ஜி.கே. வாசன் தெரிவித்திருந்தார். பிஜேபி விரும்பினால் கூட அஇஅதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவா வந்து இருக்காங்க. கூட்டணி வேண்டாம், பிஜேபி அல்லாத ஒரு கூட்டணியை அமைக்கணும் அப்படின்றதுதான் அவங்களோட முடிவா இருக்கு. நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.